தோழர் வணக்கம். குத்தூசி குருசாமி படிப்பகம் சொல்லி இங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த படிப்பகம் தொடங்கப்பட்டது எப்போ, எத்தனை வருஷமா நீங்க இங்க இயங்கிட்டு இருக்கிறீங்க? இந்த படிப்பகத்து மூலமா என்னென்ன மாதிரியான பணிகள் நீங்க இந்த பகுதிகளில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அறிமுகம் மட்டும் செய்யும். இது வெங்கடாபுரம் பகுதி, கோவை வெங்கடாபுரம் பகுதி, தடாகம் ரோடு, கேரளாவுடைய எல்லை பகுதியில இருக்கு இந்த பகுதி. இந்த பகுதியில கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளா இந்த படிப்பகம் செயல்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல இங்க இந்த பகுதியில இருக்கிற கந்தசாமி, ரவிராமணன், பழனியப்பன் இந்த மாதிரியான தோழர்கள் தான் இந்த இடத்த பிடிச்சு அப்ப இந்த மட்டசாலையா ஆரம்பிச்சு ஓட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இது ஒரு லெட்டிங் லைப்ரரியா நடந்திருக்கு. அந்த காலத்துல வேற எந்த ஊடகங்கள, திரைப்படங்கள், நாடகங்கள், அதை விட்டா நூல்கள் தான். அந்த நூல்களை இவங்க நாவல், நம்ம பெரியார், அம்பேத்கர் இந்த புத்தகங்களோட நாவல்களை உள்ள பொதுமக்கள்லாம் இங்க வந்துட்டு போற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இங்க ஒரு லெண்டிங் லைப்ரரியா நடந்தது. அப்புறம் இது இந்த தடா காலகட்டங்கள்ல ஒரு தமிழகத்தினுடைய ஒரு இருண்ட சூழல்ல அவங்களால தொடர்ந்து அது இயங்க முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த 90கள்ல தான் நாங்க புதிதா இந்த இயக்கத்துக்கு வரோம். வரும்போது இந்த இடத்த அப்ப இருந்து பராமரிச்சுட்டே வந்தோம். எங்கனால அப்ப இருக்கிற வசதி வாய்ப்புகள், ஆதரவுகள் அப்ப பெரிய அளவுல இல்லை. அப்புறம் அது 2000க்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, நாங்க இந்த இடத்த அவர் கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய முயற்சியிலையும் இந்த பகுதி நம்ம தோழர்கள் முயற்சியில இதை நாங்க ஒரு கட்டணமா கட்டுறோம். 2005ல அப்போ ஒன்றுபட்ட பெரியார் திராவிடர் கழகம் சார்பா இந்த திறப்பு விழா நடத்தணும். அப்போ கொளத்தூர் மணி விடுதலை ராஜேந்திரன், அப்புறம் கோவை தென்றல் மு ராமநாதன், அப்புறம் கோவை ராமகிருஷ்ணன் அவருடைய இதுலையும் தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அப்ப தலைவரா இருந்தவர் பாண்டியன் அவர் தான் இந்த படிப்பத்தை இங்க வந்திருக்காரு. அவரும் அந்த படிப்பகத்தை திறந்து வைக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பகுதியில நம்ம படிப்பகத்துக்கு பக்கத்துல இருக்கிற பூபேஷ் குப்தா நினைவு படிப்பகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். இந்த தோழர்கள் இந்த பகுதியில நம்ம சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க எப்பவுமே நாங்க இணைச்சுதான் இந்த பகுதியில செயல்பட்டு இருப்போம். அதனால தாப்பாண்டியன் இதை திறந்து வச்சாரு. அதுல இருந்து நாங்க நிறைய நூல்களை கலெக்ட் பண்ணி நடத்திட்டே வந்தோம். அப்புறம் தொடர்ந்து இது தந்தை பெரியார் திராவிடனுடைய அலுவலகமா செயல்பட்டு இதுக்கிடையில என்ன பண்ணோம்னா, இப்ப சமீப காலங்கள் இந்த டிஜிட்டல் யுகமா இருக்கிறதுனால பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் சிந்தனை களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோழர் வில்வம் இந்த பகுதியில செயற்பாட்டாளர் அவர் தொடங்கி அவரும் நாங்கெல்லாம் சேர்ந்து தொடங்கணும். அதன் மூலமா இந்த கொரோனா காலத்துல நிறைய இந்த ஜூம் மீட் எல்லாம் நடந்துச்சு. நிறைய நம்ம கருத்துக்களை நிறைய அந்த கருத்தாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களையெல்லாம் வச்சு தொடர்ந்து ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். இன்னொன்னு நிறைய மின்னூல்கள், இ புக்ஸுங்க அப்படிங்கிறத நிறைய வெளிவர ஆரம்பிச்சோன்னா நாங்க என்ன பண்ணோம், போன 2022 ஏப்ரல் மாதம் இந்த பெரியார் அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கட்டடத்தை மறுபடியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்போ பெரியார் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சு நிறைய அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மின்னூல்களை ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதுல சேமிச்சு வச்சிருக்கோம். நிறைய இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த இ புக்ஸ் எல்லாம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் நாங்க அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பணிகள் இங்க நடந்துட்டு இருக்குது. இந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் மின்னூல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பிரிண்ட் அதோட நின்றது, பேப்பர்களும் ஒரு மாதிரி இருக்குங்களா, அதுல எல்லாம் மின்னூல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி. ஆமா, அதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்க வெளியில பண்ணதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 நூல்கள் வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்து நாங்க இப்போ செல்வபுரத்துல பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வயது 80. சிவசண்முகம்னு ஒரு தோழர். அவர் எல்ஐசியில பணியாற்றிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காலத்துல நாளேடுகள்ல திராவிட இயக்கம் சம்பந்தமான செய்திகள் எது வந்தாலும் அதை ஒரு பெரிய லெக்சர்ல பக்கம் பக்கமா ஒட்டி அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப சமீப காலமா அவர் என்ன பண்ணாரு, அந்த அப்படியே அந்த அவர் இப்ப தொகுத்து வச்சிருந்தது அப்படியே நம்ம படிப்பகத்துக்கு கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரியார் இறந்த போது பத்திரிகையில் வந்த செய்திகள், மணியம்மை இறந்த போது பத்திரிகையில் வந்த செய்திகள், அண்ணா பேரறிஞர் அண்ணா இறந்த போது பத்திரிகையில் வந்த செய்திகள் எல்லாத்தையும் பக்கம் பக்கமா ஒட்டி வச்சிருக்காரு. அது பாத்தீங்கன்னா நம்ம அந்த செய்திகள்லாம் நீங்க பத்திரிகையில எப்படி அந்த பார்வையில வந்தது அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு முறை பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் நம்ம படிப்பதற்கு வந்த போது பார்த்துட்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டாரு.
இதை பாக்குறதுக்குன்னு நான் கோவை வரும்போதெல்லாம் இதை நான் வந்து பார்க்கணும், அப்படி அந்த நிறைய அளவுக்கு செய்திகள் எல்லாம் தொகுப்பு எடுத்து வச்சு தொகுப்பு அதுல இருக்கு. இதை நாங்க என்ன பண்றோம்னா இதை வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்றதுக்கான வேலையை நாங்க தொடங்கி இருக்கோம். மகிழ்ச்சி. ஏன்னா அந்த செய்தியெல்லாம் போகணும். அன்னைக்கு இருந்த நாளேடுகள்ல வந்து செய்தி, மாத செய்தி எல்லாம் யாரும் இது வரைக்கும் பார்க்க முடியாது. ரொம்ப அரிய தகவல்கள் அதுல இருக்கு. அந்த வேலையை இப்ப நாங்க தொடங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள்கிட்ட நம்ம படிப்பகத்து மூலமா என்ன மாதிரியான வேலைகள் பண்றீங்க? பொதுவா இந்த விழாக்கள் வரும் இல்ல, பெரியார் பிறந்தநாள் விழா, நினைவு நாள், இந்த மாதிரியான விழாக்கள்ல நீ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க படிப்பகத்தின் மூலமா? ஒவ்வொரு முறையும் பெரியார் நினைவு நாள், பிறந்த நாள், அம்பேத்கருடைய நினைவு நாள், பிறந்த நாள், அப்புறம் பொங்கல், தமிழர் திருநாள், இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் என்ன பண்றோம், இது ஒரு விழாவாவே செய்வோம். அப்போ வந்து ஒரு பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் யாரையாவது கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறது, கருத்தரங்கங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து உடனடியா நேரடியாகவும் மக்களுக்கு கொண்டு போவோம். ரெண்டாவது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் சிந்தனை களம்ங்கிற ஒரு யூடியூப் வழியாகவும் அந்த செய்திகளை எல்லாம் வந்து தொகுத்து அதை மக்களுக்கு வந்து நாங்க பரப்பிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த வேளாண்டிபாளையம் பகுதி எப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கமும் பொது உடைமை கட்சியினரும் நிறைந்து இருக்கிற பகுதி. அதனால என்னன்னா, உதாரணத்துக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருந்த போது அங்க இருக்கிற திராவிடர்களை தோழர் வந்து என்ன சொன்னாருன்னா, தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு, தோழர் இந்த மாதிரி உங்க பகுதியில வந்து எங்க நண்பர் ஒருத்தர் வந்து போஸ்ட்மேன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் போது, இவர் வந்து இந்த பகுதியில வந்து எல்லாருமே நாத்திகம் பேசுறாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னார். என்ன தோழர் அது காரணம் அப்படின்னு கேட்டார். அப்ப நான் தான் சொன்னேன், இங்க வந்து பொது உடைமை கட்சியினர், கம்யூனிஸ்ட் நிறைந்த பகுதி இந்த பகுதி. அதே போல திராவிட இயக்கமும் நல்ல வலுவா இருக்கு. ரெண்டாவது நாங்க வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல திராவிடர் கழகம் இங்க வந்து செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நான் செயல்பட்டு இருக்கோம். அதனால இந்த பகுதியை வந்து ஒரு மத வெறியோ சாதி வெறியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மக்களா தான் இந்த பகுதியில் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மக்களுக்கு உதவக்கூடிய அந்த மனப்பான்மை உள்ள மக்களா தான் இந்த பகுதியில தொடர்ந்து. ஏன் இந்த மாதிரியான படிப்பகங்கள் அவசியமா தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி டிஜிட்டல் உலகத்துல அவங்க வந்து இன்னைக்கு ஆன்லைன் மூலமா போயிட்டாங்க, இந்த தேவை இன்னும் இருக்கா? நூலகத்தினுடைய தேவை, புத்தகம் படிக்கக்கூடிய தேவை இருக்கா? அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றது? இப்போ இந்த புத்தகங்கள் வந்து இப்ப இ புக்ஸா வருதுன்னா, அடிப்படையில வந்து ஒரு புத்தகம் வந்தா தான் அது இ புக்கா ஆகும். முதல்ல அது மூலம் வேணும்ல. இப்ப புத்தகங்கள் வெளிவந்தா தான் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து புக் ஃபேர் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. புத்தக காட்சிகள், புத்தக திருவிழாக்கள் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான புத்தகங்கள் வந்து நிறைய இருக்குது. அதுல உதாரணமா பெரியார் அன்றும் இன்றும் அந்த புத்தகம் வந்து பல பேரை போய் சேர்ந்துருக்கு. அதே போல கவிஞர் தம்பிங்கிறவர் வந்து பெண்ணியன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு சின்ன வெளியீடை வந்து இயக்கங்களை கடந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான புத்தகங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தினார். அது ஒரு இயக்கமாவே ஆச்சு. அதுக்கு அடிப்படையா இருக்கிறது புத்தகம் தான். அதனால புத்தகத்தை வந்து நம்ம என்னைக்கும் வந்து அதை குறைச்சு மதிப்பிட முடியாது, அது வேண்டாம்னு சொல்லிட முடியும். அதனால இந்த நூல்களை வந்து நாங்க சேகரிச்சுட்டே இருக்கிறோம். இங்க இப்ப நிறைய பேர் நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு பொதுவுடைமை கட்சிக்காரர், திராவிட இயக்கக்காரர் சேமிச்சு வச்ச புத்தகங்கள் அவர் மறைவுக்கு பின்னாடி இந்த மாதிரி நூலகங்களை வந்து தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்ப ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லி அந்த வித்யாலயம் இருக்கு, கல்வி நிறுவனம். அந்த நிறுவனத்துல பேராசிரியர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய இறந்து போயிட்டு, இறந்து நீண்ட நாள் ஆச்சு. இப்ப அவருடைய மகன் இப்ப வயசாயிருச்சு. என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இணையத்துல வந்து நியர்பை லைப்ரரி தேடும் போது நம்ம குத்தூசி குருசாமி படிப்போம், அதுல காட்டியிருக்கு. உடனே எங்களுக்கு அவர் போன் பண்ணி கேட்கிறாரு. கேட்டு இந்த மாதிரி எங்க அப்பா சேகரிச்சு வச்ச நூல்கள் நிறைய இருக்கு, நீங்க அதை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவர் நினைச்சிருந்தா அதை கொண்டு ஒரு பழைய புத்தக கடையில போட்டிருந்தாலும் ஆயிரக்கணக்கில் கிடைச்சிருக்கும். அவ்வளவு புத்தகங்களுக்கு ஒரு வண்டி நிறைய இருக்கு. அப்புறம் நாங்க இருந்துட்டு என்ன மாதிரி புத்தகங்கள் அப்படின்னா, இல்ல அவரு இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய தொகுத்து வச்சிருக்காரு. சரின்ட்டு நாங்க போய் பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொன்ன போதெல்லாம் நாங்க மறுத்திருக்கோம். என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரு அம்மா வந்து போன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வேத புராண இதிகாச புக்கெல்லாம் இருக்கு, நீங்க எடுத்துவீங்களான்னு கேட்ட போது, இல்லைங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க பெரியாரிஸ்டுகள்னு சொல்லி அதை மறுத்திருக்கோம். ஆனா இப்பதான் அந்த வருத்தம் தெரியுது, அதையும் கூட நம்ம வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல என்ன இருக்குங்கிற கடமை நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு, அதை விட்டுறக்கூடாது, இந்த முறை என்ன பண்ண தவற செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நாங்க போய் ஒரு வண்டி எடுத்துட்டு போய் அந்த புத்தகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சோம். நாங்க நீங்க ஏதோ வித்தர மாட்டீங்களே அப்படிங்கிற உத்தரவாதத்துல கேட்டாங்க. அந்த நூல்கள் தான் இப்ப நிறைய வச்சிருக்கிறோம், அது நிறைய பெட்டிகளே இருக்கு. ஆனா அவர் கொடுத்த புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள். அதுல பாத்தீங்கன்னா காந்தி, நேரு,
அப்புறம் பகவத்கீதை கூட கொடுத்திருக்கிறாரு. அதே நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் பகவத்கீதை நான் வாங்கினது இல்லை. இப்ப அவருடைய நினைவு அதை வச்சிருக்கிறோம். ஏன்னா அதுல ஏதாவது செய்திகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப நூலகங்களுடைய தேவைகள் வந்து ரொம்ப அவசியமா இருக்குது. ரெண்டாவது வந்து நூலகம் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு கலந்துரையாடுவதற்கான ஒரு இடமும். தோழர்கள் வர்றது, கருத்தரங்கள் நடத்துறது, தினசரி வந்து நாங்க தகவல் பலகையில வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் கருத்துக்களை எழுதி வைக்கிறது, அன்றன்று அரசியல்ல முக்கியமான தகவல்கள் சொல்ல மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இந்த பலகையில வந்து நாங்க எழுதி வச்சிருவோம். இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகள் நிறைய இருக்கு. இந்த பள்ளிகள்ல போயிட்டு வர குழந்தைகள் அதை படிக்கிறாங்க, நின்று படிச்சுட்டு போறாங்க. அதனால இந்த படிப்பகங்கள் வந்து எப்படின்னா, ஒரு நோய் இருக்கிற பகுதியில ஒரு மருத்துவ முகாம் எப்படியோ அதே மாதிரி நம்ம கருத்தியல் ரீதியா மக்கள் வந்து நோய் பீடித்த பகுதியில் இந்த மாதிரியான படிப்பகங்கள் செயல்படுறத வந்து சமூக நீதிக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு அருமையான உதாரணம். மருத்துவமா தான் நம்ம பார்க்கணும். அப்படித்தான். சரி, இப்போ இந்த இளைஞர்கள் வந்து பெரியார் புத்தகம் அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அதோடைய தேவை என்ன? பெரியாருடைய தேவை இன்னைக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குது? ஏன் இளைஞர்கள் பெரியார் நிறைய பேர் இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா பெரியார் பிறந்தநாள் அப்போ கூகுள் சர்ச்சில் பெரியாருங்கிற சொல்லதான் அதிகமா தேடினதா வந்து செய்திகள் நிறைய வந்தது. இன்றைக்கு தேவைக்கு பெரியார் ஏன் தேவைப்படுறாரு இன்றைய இதுல? அதுக்கு காரணம் வந்து முக்கியமா வந்து சமூக நீதி தான் காரணம். ஏன்னா பெரியார் வந்து அவருடைய இறுதி லட்சியங்கிறது வந்து சாதி ஒழிப்பு தான். அந்த வகையில பார்க்கும்போது சாதிய கொடுமைகள்லாம் வந்து வடநாட்டுல நிறைய நடக்கும்போது நிறைய அதை நம்ம வந்து போன்ல நிறைய அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் வருது. ஒரு சாதி ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவரும் ஒரு மேல் சாதியில வந்து ஏதாவது பண்ணிட்டா உடனடியாக அடிச்சு அவங்கள வந்து கொல்றது, இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்து அதை புதுசு பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரெண்டாவது வந்து எதிரிகள் வந்து இன்னைக்கு பெரியாருடைய கருத்துக்களை வந்து திருச்சி சொல்றது, பெரியாருக்கு வந்து எதிராக வந்து அவருடைய சிலையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இளைஞர்கள் யோசிக்கிறாங்க, அப்படி என்ன பெரியார் செஞ்சுட்டாருன்னு சொல்லி அதை உடனடியா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது அதுல பாத்தீங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களை வந்து அவங்க உடனடியா ஈர்க்குது. பெரியார் வந்து நமக்கு நல்லதான சொல்லிட்டு போயிருக்காரு, இதையே அவங்க எதிரிகள் வந்து திருச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தேவையை வந்து இளைஞர்கள் உணர்றாங்க. ரெண்டாவது இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயதானவரோட இளைஞர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. மற்ற கட்சியில எல்லாம் வயதான காங்கிரஸ் மற்ற கட்சியில எடுத்தா வயதான அதிகமா இருப்பாங்க. இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுனா பெரியார் இயக்கங்கள் தான். அதனால தேவைகள் இருக்கு, இளைஞர்ல ஈர்க்குது. வடநாடுகள்ல வந்து இன்னும் சாதி ஆதிக்கம் தீண்டாமை இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கூட அசாமுடைய முதல்வர் சொல்றாரு, சூத்திரர்கள் வந்து பிராமணர்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு வந்து ஒரு அடியார் மாதிரியான வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு எதிர்ப்புகள் நிறைய வந்ததையுமே பின்வாங்கிட்டாரு. இப்ப வடநாடுகள்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து சொல்றதும் தமிழ்நாட்டையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க? இதுக்கான அதுக்கு காரணம் வந்து உதாரணம் என்ன சொல்லணும்னா அது பெரியார் தான் அதுக்கு காரணம். ஏன்னா பெரியார் 1927 வந்து சாதி பட்டங்களை வந்து வெட்டி வீசுறாரு. அந்த சாதிங்கிற வாழை வந்து முதல்ல அவர் நறுக்கிறாரு, அவருடைய நண்பர்கள் எல்லாம் வெட்டி வீசுறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து சாதிய தலைவர்களே வந்து சாதி வாழை பேரை போட்டுக்க முடியாத நிலை தான் இங்க இருக்கு. ஆனா இதை கடந்து நம்ம வந்து தென் மாநிலங்கள்லயே கேரளா இப்படி எடுத்துட்டு போயிட்டாலே எல்லாருடைய பேருக்கு பின்னாடி ஒரு சாதி அடையாளம். அதுக்கு காரணம் வந்து உயர் சாதிகள் மட்டும்தான் அப்படி வச்சுக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சாதிகள் யாரும் தங்களுடைய சாதியை வச்சுக்க முடியாது. அதனாலயே அந்த பேர்லயே அவங்களுக்கு சாதி அடையாளங்கள் தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இந்தியாலயே வந்து சட்டமன்றங்களை 234 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பிராமணர் கூட பார்ப்பனர் கூட இங்க கிடையாது. ஆனா இதே வடநாட்டுல எடுத்துக்கிட்டா பார்ப்பனர்கள் அதிகமா இருப்பாங்க, மற்ற சாதியினர் கம்மியா இருப்பாங்க. இல்ல அந்த சொன்ன முதல்வர் கூட பாஜகவுடைய முதல்வர் தான், சர்மாங்கிற பேரு தான் அவருக்கு. அப்ப சர்மானா உங்களுக்கு தெரியுது, அவர் பார்ப்பனர். அதனால அடிப்படையில பார்ப்பனர்கள் தங்களுடைய நலனுக்காக, இன நலனுக்காக நம்மளை பயன்படுத்துறதுங்கிறது இதுல பச்சையா தெரியுது. இதே வந்து இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல அதை வந்து அந்த செய்தியா உழவும், அதுக்கு கண்டனங்களும் நிறைய வரும். இந்த கண்டனங்கள் தான் அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிருக்கு. அதனால வந்து எல்லா இடத்துலயும் அங்க பெரியார் நிக்கிறாரு அப்படிங்கிற தமிழ்நாட்டுல சொல்லிட முடியாது, அங்க வடநாட்டுல ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அதுக்கான எதிர்ப்பு எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல இருந்துதான் சமூக நீதிமன்றத்தை உடனடியா அதுக்கு வந்து மறுப்பு வருது. இப்போ வர்ற காலகட்டத்துல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துருமா, இல்ல வர்ற மாதிரி சூழல் இருக்குங்களா, இல்ல நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய சட்டங்கள், மசோதாக்கள் வந்து இன்னைக்கு 142 பேர்த்த
இடைநீக்கம் செய்துட்டு யாருடைய ஒப்புதலும் இல்லாம அவங்களே நிறைவேற்றிக்கிறாங்க. இது எந்தவித ஒரு ஜனநாயக தன்மையே இல்லாம இருக்கு. மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வந்துட்டா இல்ல வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இல்ல வந்துட்டா என்ன மாதிரியான எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும்? அதுக்குதான் வந்து இப்ப இந்திய ஒற்றுமை இயக்கம்னு ஒரு அமைப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில வந்து ஒரு 250 தொகுதிகள்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஜக வருமாறியான ஒரு சூழல் ஊசலாட்டமா இருக்கிற ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயே குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3 தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டம், கோயம்புத்தூர். ஆமா, தேர்ந்தெடு இந்த பகுதியில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூடுதலா வந்து கவனம் செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கடந்த மாதம் வந்து இங்க பெரியார் படிப்பகத்துல ஒரு கலந்துரையாடல் கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துல வந்து அனைத்து பிஜேபிக்கு எதிரான அனைத்து இயக்கங்கள், கட்சிகள், அப்புறம் தன்னார்வலர் இவங்களெல்லாம் வந்து ஒன்று திரட்டி அவங்களுக்கு அதுல ஒரு குழு தேர்ந்தெடுத்து, கோவை ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு இங்க இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகள், கோவையில 6 சட்டமன்ற தொகுதியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 தன்னார்வலர் தேர்ந்தெடுத்து அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து இந்த பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகளை எப்படி திரட்டுறது. ஏன்னா இப்ப வந்து ஓட்டு போடாதே புரட்சி செய் அப்படிங்கிற அமைப்புகளே வந்து இப்ப ஓட்டு போடு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாங்க. காரணம் இந்த ஓட்டு மூலமா தான் பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளா வந்து இந்த நாட்டை வந்து கபலீகரம் பண்ணி ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. முழுக்க முழுக்க சனாதன தர்ம பாஜக பார்ப்பன ஆட்சியை தான் திணிக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க. அதுல நயவஞ்சகமா சூதாதான் செயல்பட்டு இருக்காங்க. ரெண்டாவது, மக்களுக்கு ஒரு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக தான் நடந்துட்டு இருக்குது. இனி ஒரு 5 ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நமக்காக எந்த வேலையும் செய்ய முடியாது, மக்களை யாரும் வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இருக்குது. அதனால இப்ப அந்த கோவை ஒற்றுமை இயக்கங்கிற அமைப்பை ஏற்படுத்தி நாங்கெல்லாம் அதுல ஈடுபட்டிருக்கிறோம். அதுல தன்னார்வலருக்கான பயிற்சி வகுப்புல கொடுத்து இந்த மாதிரியான பிஜேபி வரவிடாம தடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்திய அளவுல இந்த மாதிரி இந்த கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் இருக்கிறாங்களா, அவங்க எந்த மாதிரியான வேலைகள் செய்யணும், சூழல் எப்படி இருக்குங்க? அதை மாதிரி அதான் இப்ப என்னன்னா, எந்த சுயநலம் இல்லாம பாஜக விரட்டி அடிக்கிறதுக்கு பாஜக எதிரான கட்சிகள் எல்லாமே ஒன்று இணையும். அது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும். அதுக்கான வேலைகளை மட்டும் தான் அவங்க செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. வடநாடுகள்ல தான் நிலைமை மோசமா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர்கள்லாம் செயல்படும். வணக்கம். கடந்த 18ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்கள்ல வந்து வரலாறு காணாத வகையில ஒரு மழையினால அந்த பகுதி முழுக்க வெள்ளத்தால மூழ்கடிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வெள்ள மீட்பு பணிகள் வந்து மிக தீவிரமாக நடந்துருச்சு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த மக்கள் வந்து உணவு மற்ற இருப்பிடம் இல்லாம சிரமப்படுற சூழ்நிலையில நாங்க செயற்பாட்டு களம் அமைப்பு சார்பா ஒரு அறிவிப்பை வந்து நாங்க வெளியிட்டிருந்தோம். அந்த அறிவிப்பு வந்து பத்திரிகையிலும் வந்தது. அது நண்பர்களுக்கும் நிறைய அந்த தகவல் அனுப்பணும். உடனடியாக ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாங்க வந்து திரட்டணும். அந்த பொருட்கள் வந்து 200 குடும்பங்களுக்கு வந்து போய் சேர்கிற வகையில வந்து அதை ஒரு மளிகை பொருள், அரிசி, சர்க்கரை, சமையல் பொருட்கள், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பா நாங்க வந்து ஒரு 200 தொகுப்புகளை வந்து அதை தயார் பண்ணி, அது இல்லாம நிறைய அமைப்புகள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் கொடுத்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேகரிச்சு நாங்க வந்து எங்க தோழர்கள் ஒரு 8 பேரு திரண்டு போவதற்கு தயாரானோம். இந்த சூழ்நிலையில தான் அங்க திராவிட தமிழர் கட்சியை சேர்ந்த தோழர் வெண்மணியினுடைய அமைப்பை சேர்ந்த பொறியாளர் செந்தில் எங்களை தொடர்பு கொண்டாரு. இந்த மாதிரி அங்க இருக்கிற பகுதிகளில் மிகவும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில யாரும் போறதில்லை. எல்லாருமே போறவங்க எல்லாருமே அந்த முன்னாடி இருக்கிற பகுதியிலேயே கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான பகுதிகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால என்ன, தாராளமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில அவரு செந்தில் கேட்டுக்கொண்டதுபடி அங்க நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திராவிட தமிழர் கட்சியினுடைய நிதி செயலாளர் சங்கர் அவருடைய வழிகாட்டுதல்ல எந்தெந்த பகுதிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் முன்கூட்டியே கேட்டு
நாங்க வந்து கடந்த 26ஆம் தேதி தூத்துக்குடி போனோம். அப்ப திராவிட தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நெல்லை கதிரவன், அப்புறம் நிதி செயலாளர் சங்கர், அப்புறம் மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா, கருமுகிலன், குறும்பட இயக்குனர் அருந்ததி அரசு, இவங்கெல்லாம் வந்து எங்களை வரவேற்றாங்க. அவங்க வந்து ஒரு பட்டியல் போட்டு ஒரு 5-6 பகுதிகளில் இருக்கிற குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலான்ட்டு அவங்க காலையில எல்லாம் முடிவு பண்ணி நாங்க வந்து உடனடியா ஸ்ரீ வைகுண்ட தொகுதியில இருக்கிற முக்காணிங்கிற இடத்துக்கு நாங்க முதல்ல போறோம். அங்க வந்து ஒரு 56 குடும்பங்களை வந்து அவங்க பட்டியலிட்டு அவங்க வரிசைப்படுத்தி அந்த மக்களுக்கு நாங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை எல்லாம் சொல்லி நாங்க அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்தோம். அப்புறம் இன்னும் அந்த பகுதி, இந்த மீனவ கிராமங்கள் இருக்கிற பகுதியில இருக்கிறவங்க பகுதிக்கெல்லாம் நாங்க போகவே முடியாது, அவ்வளவு சேதம். அந்த பகுதியில இருக்கிறவங்கள வர வச்சு நாங்க ஒரு இடத்துல உங்களுக்கு எவ்வளவு பொருள் தேவைன்னு சொல்லி அவங்க ஒரு ஆட்டோவில் ஏற்றி அதையெல்லாம் நாங்க அனுப்பி வச்சோம். நாங்க இந்த பகுதிகளுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் நெல்லை கதிரவன் ஒரு தகவலை சொன்னார். அங்க வந்து நிறைய சாதிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விருப்புணர்ச்சியோட அந்த செயல்படுறவங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது, அது மாதிரியான ரொம்ப தீவிரமான ஒரு சாதி வெறியோட இயங்குகிற தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த வெள்ள பாதிப்புல வந்து மக்கள் பாதிக்கப்படுறத பார்த்து அவங்க தங்களுடைய சாதிகளை மறந்து எல்லாருக்கும் உதவி பண்ற மனநிலையில வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப மகிழ்வோட சொன்னாங்க. அங்க இருக்கிற மக்களை வந்து இந்த பாதிப்பு வந்து எல்லாத்தையும் ஒண்ணுபடுத்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நாங்க காலையில தொடங்கி இரவு வரைக்கும் ஒரு 5-6 பகுதிகள், அதுவும் ரொம்ப தூரம் உள்ள போக வேண்டியது இருக்கு. நாங்க நெடுஞ்சாலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்லாம் உள்ள போறது, கடைக்கோடியில இருக்கிற அந்த மக்களை போய் பார்த்து அவங்களுக்கான பொருட்களை எல்லாம் நாங்க கொடுத்துட்டு வந்தோம். மீதம் இருக்கிற பொருட்களை வந்து அவங்க சில பகுதிகள்லாம் வண்டியில போக முடியாது, இருசக்கர வாகனங்கள் மட்டும்தான் போக முடியிற பகுதியில எல்லாம் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் நாங்க வந்து அதை என்ன கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்திருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இப்படி நாங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கஜா புயல் மற்ற இந்த புயல் நேரங்கள் எல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாநிலம் கடந்து போய் கொடுக்கிற ஒரு பழக்கத்தை வந்து இந்த பகுதி வேளாண்டிபாளையம் பகுதியில் இருக்கிற செயல் அமைப்பினுடைய தோற்றுவாயா இருந்த தோழர் வில்வம் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான செய்யணுங்கிற ஒரு இதை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. அவர் கடந்த ஏப்ரல் மாதம் இறந்துட்டாரு. அவருடைய நினைவா தான் நாங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். அதுக்கு வந்து இந்த பகுதி மக்கள், வேளாண்டிபாளையம், இடையர்பாளையம், வெங்கடாபுரம் பகுதி மக்களும், கோவையில இருக்கிற சிலரும் நிறைய உதவி பண்ணிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரியான பணிகளை வந்து செயல் செய்யும். இந்த பணி மட்டும் இல்ல, கல்வி பணி, இயற்கை சார்ந்த பணிகள் எல்லாம் வந்து நாங்க இந்த பகுதியில செஞ்சுட்டு இருக்கிறோம். செயல் தென் மாவட்டங்களுக்கான நிவாரண பொருட்களை சேகரிக்கிறோம் அப்படிங்கிற செய்தி பத்திரிகையில வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பொதுமக்கள் வந்து அவங்களும் ஆர்வமா பொருளை கொண்டு வந்து இங்க உங்ககிட்ட கொடுக்கணும், எப்படி நாங்க வரணும், எப்ப போறீங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கிடையில ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க வந்து கிட்டத்தட்ட போன்ல பேசும்போது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க டெய்லியும் கூப்பிடுவாங்க, நான் வந்து அரிசி வாங்கி வச்சிருக்கிறேன், நீங்க எப்ப வருவீங்க, இல்ல வருவீங்களா, இல்ல எங்களை எங்க மாதிரி இருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தொடர்ந்து அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட பணிகளுக்கு இடையில ஒரு சனிக்கிழமை காலையில நாங்க வந்து வர்றோமா அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் தயாரா இருக்கிறேன், பொருள் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்க நேரா போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து 65 வயசு ஆச்சு, நான் தனியா தான் இருக்கிறேன், எங்களுக்கு தான் என்னோட கணவர் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு, எங்களுக்கு ஆதரவு இல்லை, எனக்கு குழந்தைகளும் இல்லை, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட எந்த உதவியும் எனக்கு எதிர்பார்க்கறது இல்லை, நான் வந்து தினக்கூலியா வந்து ஒரு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுல வர்ற வருமானத்துல நான் வந்து இந்த மாதிரி நிவாரண பொருட்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இல்லம்மா உங்களுக்கே ரொம்ப வசதியா குறைவா இருக்குது, ரொம்ப சிரமப்படுறீங்க, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம், யாரோ மற்றவங்க கிட்ட மக்கள்கிட்ட நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்ல அவங்க மறுக்கிறாங்க, இல்ல பரவாயில்ல நான் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபாய்க்கான பொருட்கள் வந்து வாங்கி வச்சிருக்கேன். எண்ணெய் ஆகட்டும், அரிசி, மளிகை பொருட்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான 1 மாசத்துக்கு தேவையான பொருட்கள்
4500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. என்னடா இவ்வளவு சிரமத்திலையும் வந்து மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ பேர் மக்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. கடந்த காலங்கள் நான் கஷ்டப்படும் போது வீட்டுக்காரர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த நேரத்தில் நாம வந்து அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியாட்டியும் கூட இந்த மாதிரி மக்களுக்கு செய்யறது வந்து அது எங்களோட கடமையா இருக்குது. நான் வந்து இதை செய்யறேன், கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில இன்னொரு 500 ரூபாயும் கையில கொடுத்தாங்க. எதுக்குமா இது கொடுக்குறீங்கன்னா, இல்லைங்க 5000 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைச்சேன், 4500 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கினேன், நாளைக்கு நீங்க வச்சுக்கோங்க, என்னோட கணக்கு 5000 ரூபாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி யாரோ கஷ்டப்படவங்க மக்களை வந்து நாம போடுற மெசேஜை வந்து நிறைய பேர் கடந்து போற நிலையில அவங்க தொடர்ந்து நம்மளை வந்து கூப்பிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு. இப்போ நாங்க அதை போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொண்டு போய் சேர்த்திட்டு அவங்ககிட்டயும் தகவல் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து மக்கள் கஷ்டப்படுற நேரத்துல இந்த மாதிரி அவங்க உதவி செய்யறாங்க அப்படின்ட்டு. அவங்களே கூலி வேலைக்கு தான் போறாங்க. அவங்க கூட இன்னொரு பக்கத்துலயே ஒரு அம்மா இருக்காங்க, ஜோதி. அவங்களும் 2 பேர் சேர்ந்து தான் வேலைக்கு போறாங்க. இப்போ அவங்களும் பாத்தீங்கன்னா நமக்கான அரிசி, அவங்களோட துணி பொருள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அது இவங்க தான் சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க, யாரும் கொடுக்காதமா உங்களுக்கே இல்லை அப்படின்னு. என்ன ஆனாலும் நான் கொடுப்பேங்கிற முடிவோட அவங்க கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மாதிரியான உதவி அந்த அம்மா கிட்ட வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பானு பெண்ணாய்க்குமலையத்துல இருந்து கூப்பிட்டாங்க. அவங்க பெண்ணாய்க்குமலையத்துல இருக்கிறாங்க, வீட்டுல டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அவங்களும் வந்து 100 ரூபாய் 200 ரூபான்ட்டு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் மதிப்பான பொருளை வந்து கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு 200 பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்கள், பெட்ஷீட்டு, லுங்கி, துண்டு, நாப்கின், மெழுகுவர்த்தி, இந்த மாதிரியான ஒரு 20 பொருட்கள் அடங்கி அப்படியே ஒரு கவர்ல கொடுத்தோம். கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்களுக்கு மிக சிரமப்பட்டு தான் போய் கொடுத்தோம். வண்டி போக முடியாத கொடுத்துட்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இங்க வேளாண்டிபாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா செயல் தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து தடாகம் ரோடு அகலப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 100-150 மரங்களுக்கு மேல வெட்டுறக்கு முடிவாகி வெட்டுறக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எங்களோட முயற்சியா ஒரு 30 மரங்களை வந்து எடுத்துட்டு போய் வேரோட, அதுவும் 15 டன் 8 டன் 10 டன்னுங்கிற பெரிய பெரிய மரங்களை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள இருக்கிற பொது இடங்கள்ல நட்டு அது இப்ப நல்லா வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வெளியே இருக்கிற மரங்களையும் கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் அவினாசி ரோடு அகலப்படுத்துறாங்க அங்கிருந்து மரங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாநகராட்சி துவக்கப்பள்ளியில எங்க சார்பா, அதாவது செயல் அமைப்பின் சார்பா வந்து ஒரு பிடி மாஸ்டர் நாங்களே வந்து பிளேஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க வந்து அதுக்கான மாணவர்களோட வளர்ச்சிக்கும் விளையாட்டுத்துறையில வந்து மேம்படுத்துறதுக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உயர்நிலை பள்ளி இருக்கு, அந்த பள்ளியிலையும் அந்த பள்ளியினோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம மாணவர்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்கோம். தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகளை செயல் வந்து நடத்திட்டு இருக்குது வேளாண்டிபாளையம் பகுதி. சுய உதவி குழுக்களுக்கான ஆலோசகரும் எழுத்தாளருமான பாரதி சின்னசாமி அப்படிங்கிற ஒருத்தர் எங்களை அணுகி செயல் மூலமா நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து அல்லது நகராட்சி இந்த பகுதிகளில் வந்து சுய உதவி குழுக்கள் அவங்களே வந்து நிர்வகிக்கிற மாதிரி ஒரு காய்கறி தோட்டம், தன்னிறைவு காய்கறி தோட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து எங்களோட வந்து கேட்டாரு. இதை வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லும் போது நாங்க அவர்கிட்ட இருக்க அந்த வரையறையெல்லாம் வாங்கி கூடலூர் நகராட்சியினுடைய தலைவர் திரு அறிவரசு அவர்களை பார்த்து அந்த திட்டத்தை நாங்க கொடுத்துருக்குறோம். அந்த திட்டத்தின்படி என்னன்னா, அங்க இருக்கிற சுய உதவி குழுக்கள் மூலமா நகராட்சியில இருக்கிற ஒரு நகராட்சி சொந்தமான ஒரு 5 சென்ட் நிலத்துல வந்து காய்கறிகள் தோட்டம் அமைச்சு அவங்களே வந்து அதை தன்னிறைவு காய்கறிகளை அவங்களே எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து இப்போ செயல்படுத்துறதுக்கான வேலையில தொடங்கி இருக்கிறோம். அதுக்கு திரு அறிவரசு அவர்கள் அதுக்கான பணிகள்ல வந்து முழுமையா கேட்டறிஞ்சு அதுக்கான வேலையிலே வந்து அவர் தொடங்கிட்டாரு. அது இல்லாம நாங்கள் இந்த பகுதியில வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை இலவச கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா வயதானவர்கள்னா அந்த கண் புரை நீக்கம் அறுவை சிகிச்சை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒரு 50 பேர் 30 பேர் இந்த மாதிரி பயனடைகிறாங்க. தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அது இல்லாம இந்த இயற்கை பணிகள்னு பாத்தீங்கன்னா இந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய முள் சீத்தாங்கிற ஒரு பழம் ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இலைகளே வந்து இப்ப அமேசான்ல எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அதை காய்ச்சி குடிச்சாலே புற்றுநோயாளிகள் வந்து அதை தங்களுடைய உடல் உபாதைகளை வந்து அதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதில் வந்து ஒருத்தர் 500
நாற்றுகளை கொடுத்தாங்க. அதை நம்ம இந்த பகுதியில எல்லாம் கொடுத்து அதை வளர்க்க வச்சோம். தொடர்ந்து இந்த மாதிரியான பணிகள், கல்வி பணிகள், அது மாதிரி பணிகள்லாம் இந்த செயல் மூலமா இந்த பகுதியில நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு இங்க இருக்கிற பொதுமக்களும் களப்பணியாளர்கள் மற்ற அமைப்பை சேர்ந்த அனைத்து கட்சியை சேர்ந்த தோழர்களும் அதுக்காக எங்களோட ஒத்துழைச்சு அதுக்கான ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு வருஷமும் கோவில்மேடு மாநகராட்சி பள்ளியும் கமலநாதன் உயர்நிலைப் பள்ளியில் இருக்கிற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் உதவித்தொகை வந்து செயல் அமைப்பின் மூலமா வழங்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி விளையாட்டுலையும் பள்ளியில வந்து விளையாட்டுலையோ அல்லது வேற ஏதாவது துறையில சிறப்பா செயல்பட்டவங்களுக்கும் அந்த உதவித்தொகையும் அவங்களோட அடுத்த நிலைக்கு அவங்களை எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். டெல்லி அதே போல இப்போ ஒரு மாணவர் வந்து ஒரு மாணவி வந்து ஜிம்னாஸ்டிக் பயிற்சி பெற்று டெல்லியில வந்து அதாவது மாநிலத்துல தேர்வாகி நேஷனல் லெவலான மேட்ச்ல வந்து அங்க டெல்லியில கலந்துக்கிட்டாங்க. அதற்கான தேவையான உதவிகளையும் நாங்க செஞ்சு கொடுத்தோம். இப்போ அவங்க வெற்றி பெறல, ஆனால் தமிழ்நாட்டுல அளவுல மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ கடந்த வாரம் நடந்தது இந்த நிகழ்வு. இந்த காணொலியின் நிறைவாக நம்முடைய பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்ட செயல்பாட்டு களத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் நந்தகுமார் அவர்களுக்கும், குத்தூசி குருசாமி படிப்பகத்தினுடைய பொறுப்பாளர் தோழர் கதிரவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க செயல்பாட்டு களத்தின் மூலமா பல்வேறு உதவிகள் செய்தாங்க பார்த்தோம். அதே போல குத்தூசி குருசாமி படிப்பகம் மூலமா குருதிக்கொடை முகாம்கள், கருத்து பரவல்கள், அரிதான நூல்களை டிஜிட்டலாக்கம் செய்கிற பணிகள், பல்வேறு அரிய செய்திகள் சொன்னாங்க. அவங்களுடைய அந்த இவ்வளவான பிஸி நேரங்களுக்கு இடையேயும் நம்முடைய இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நம்முடைய டெக்கான் ரோட் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். தடாகம் ரோடு விரிவாக்கத்திற்காக நிறைய மரங்கள் வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. அப்போ செயல் அமைப்பின் சார்பாக வந்து அந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தோம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா கோவில்மேடு சிவாஜி காலனி அதுக்கு இடையில இருக்கிற துரைபாண்டி ஸ்டோருக்கு எதிரில் இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 ஆண்டுகள் ஆன மரம் அது. அந்த மரத்தை வந்து இது ஆலமரம், கிட்டத்தட்ட ஒரு 15 டன் எடையுள்ள இந்த மரத்தை வேரோட எடுத்து மிகுந்த சிரமத்துக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு 2 கிரேனு, ஒரு லாரி, ஒரு ஜேசிபி இதையெல்லாம் சேர்த்து தான் அதை வந்து எடுக்க முடிஞ்சது. அதுவும் அங்கிருந்து இங்க கொண்டு வர்றதுக்கான சிரமம் வந்து ரொம்ப சிரமம். என்னன்னா எல்லாம் இபி லைன் போகுது, நீங்க இவ்வளவு பெரிய மரத்தை எடுத்துட்டே வர முடியாது. அப்ப அந்த 2 கிரேன்லயும் ஒரு கிரேன் முன்னாடி வருது, ஒரு கிரேன் பின்னாடி வருது. லாரியில ஏற்ற முடிஞ்சா அது முடியல, லாரியவே கவுக்குற அளவுக்கான வெயிட் இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப மெதுவா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு அங்கிருந்து நீங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இபி லைனு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இது போல வந்து நாங்க 30 மரங்களை எடுத்து வச்சோம். அதுல வந்து 22 மரங்கள் வந்து வளர்ந்துருக்கு. இதுல அரச மரம், ஆலமரம், பூவரச மரம், புங்க மரம், பாதாம் மரம், அப்படி பலதரப்பட்ட மரங்களும் வந்து வளர்ந்துருக்குது. அதே போல தொடர்ந்து இன்னும் இந்த பகுதியில் மரங்கள் வைக்கிறதுக்கான முயற்சியில செஞ்சுட்டு இருக்கிறோம். அவினாசி ரோடு அகலப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அங்கிருந்து மரங்களை இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செயல் அமைப்பின் சார்பாக செஞ்சுட்டு வரோம்.
கோயம்புத்தூர் மாநகராட்சி 42வது வார்டுக்குட்பட்ட கோவில் மேடு அப்படிங்கிற பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த திடல் வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இருக்கு. 25 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இடத்த புதுப்பிக்கப்பட்டு இந்த திடல் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதி கோவில்மேடு பகுதியில் இருக்கிற இளைஞர் மன்றம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் தமிழர் திருநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் 40 ஆண்டுகளாக வந்து கபடி போட்டி வந்து மிக பெரிய அளவில் பிரபலமான ஒரு இடம் இது. இந்த கபடி போட்டியில் கலந்துக்கிறதுக்கு மாவட்ட அளவில் எல்லாம் வந்து கலந்துக்குவாங்க. இது வரைக்கும் சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கபடி போட்டியை பங்கேற்று சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. அனைத்து அரசியல் கட்சியினுடைய ஒத்துழைப்போட இந்த பகுதியில் இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்திட்டு வர்றாங்க. சிறப்பாக நடந்து வர இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பல்வேறு அமைப்புகளில் வந்து களப்பணியாற்றி வர்றாங்க. ஒரு சமூக ஒற்றுமையோட திகழ்கிற பகுதியாகத்தான் இந்த பகுதி விளங்கி வருகிறது, இன்னைக்கு வரைக்கும் விளங்கி வருகிறது. இதில் தான் இந்த செயல்பாட்டுக்கணும் இங்கே இருக்கிற மாநகராட்சி பள்ளியில பணிகள், அப்புறம் இங்கே இந்த திடலை சுற்றி இருக்கிற இந்த மரங்களை எல்லாம் முதல் கட்டமாக நாங்கள் நெடுஞ்சாலையிலேருந்து அகற்றி இங்கே கொண்டு வந்து முதல் கட்டமாக இங்கே தான் வச்சு ஆரம்பித்தோம். இங்கிருந்து தொடங்கி தான் இந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட 30 மரங்களை நாங்கள் நட்டு வரோம். அதில் ஒரு சில மரங்களை தவிர மற்ற அனைத்து மரங்களும் வளர்ந்து வருது. அதில் இந்த பகுதியை சேர்ந்த இந்த சுற்றி இருக்கிற வீடுகளில் இருக்கிற குழந்தைகள் உட்பட இந்த ஆர்வலர்கள் வந்து இந்த பகுதியில் இந்த மரங்களை அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. நாங்கள் இதை கவனிக்கிறது இல்லை. இங்கே இந்த பகுதியை பொறுத்தல இந்த பொதுமக்களும் குழந்தைகளுமே வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தி வர்றாங்க. இது வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு அடையாளமாகத்தான் திகழ்ந்து வருது என்பதில் உண்மையா இருக்கு.